தட்டுங்கள் திறக்கப்படும். கடலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனின் செருப்பு காணாமல் போய்விட்டது. அவன் உடனே கடற்கரையில் எழுதினான், இந்த கடல் மாபெரும் திருடன் என்று. கொஞ்ச தூரத்தில் ஒருவர் அதிகமாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் நினைத்ததை விடவும் அதிகமாக மீன்கள் வலையில் சிக்கின. அவர் அக்கடற்கரையில் எழுதினார், இக்கடல் பெரும் கொடையாளியப்பா என்று. அதே கடலில் ஒருவன் நீந்தச் சென்று மூழ்கிவிட்டான். மகன் மீது அதிக பிரியமுடன் இருந்த அவன் தாய் அக்கடற்கரையில் எழுதினாள், இக்கடல் மக்களை கொன்று குவிக்கின்றதே என்று. ஓர் வயது முதிர்ந்த மனிதர் கடலுக்கு சென்று முத்துக்களை வேட்டையாடி கொண்டு வந்தார். அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அக்கடற்கரையில் எழுதினார், இந்த கடல் ஒன்றே போதும், நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று. ஓர் பெரும் அலை வந்து அவர்கள் அனைவரும் எழுதியவற்றை அழித்துவிட்டு சென்றது. பிறர் கூறுவதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இவ்வுலகை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கின்றனர். உன் நட்பும் சகோதரத்துவமும் நிலைக்க வேண்டுமானால் நீ பிறரின் தவறுகளை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. தவறுக்காக உன் நட்பையோ சகோதரத்துவத்தையோ அழித்து விடாதே. நீ ஓர் கெடுதியை சந்திக்க நேர்ந்தால் அதைவிடவும் பலமாக அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டுமென ஒருபோதும் எண்ணாதே. சிறிது சிந்தித்து நளினமாக அதை கையாளு. மூடியிருக்கும் அனைத்து கதவுகளையும் நம்பிக்கையோடு தட்டு. ஏதாவது ஒரு கதவு கண்டிப்பாக திறக்கும். நன்றி.